கர்த்தர் தம்முடைய ஆவியும் ஆசீர்வாதத்தையும் என் வீட்டின் மேல் ஊற்றி இருக்கிறார். என் பிள்ளைகள் நன்றாய் வளருவார்கள். என் பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். 61வது சாப்டர் ஏசாயால் 61:8. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளைப் பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருப்பார்கள். என்னுடைய சந்ததி ஜாதி ஜனங்கள் நடுவிலே அறியப்பட்டிருக்கும். இத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? வீட்டில் இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. காலிலேருந்து அழுகிறத விட்டுட்டு, புலம்புறதை விட்டுட்டு, இது என்ன பண்ண போதோ தெரியல, இது என்ன, அதை அந்த பேச்சை விட்டுருங்க. அப்படி ஒன்றுத்தையும் உருவாக்க முடியாது. அப்படி ஒரு குடும்பத்தை வெற்றிகரமாக உண்டாக்க முடியாது பாருங்க. அப்படி பேசி என் குடும்பம் இப்படி தான் இருக்கும், எங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது, இப்படி தான் வரும் அது அப்படின்னு சொல்லி பாருங்க. வருதா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா வரும். இருக்கீங்களா? இன்னும் நிறைய இருக்குது. 65:23. அவர்கள் இது ரொம்ப நல்ல வசனம் பாருங்க. விருதாவாக உழைப்பதில்லை. நிறைய பேர் சொல்றாங்க வேலை செய்யறதெல்லாம் வேஸ்ட், சம்பாதிக்கிறது கிடையாது. விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை. உழைக்கிறதும் வேஸ்ட் இல்லை, பிள்ளை பெறுறதும் வெறும் துன்பத்துக்காக இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். எப்படி வருது பாருங்க. நீதிமொழியில் 20:7. அதெல்லாம் வாசிக்கல, எழுதிங்க வேணா. நீதிமொழியில் 14:26 இன்னொரு வசனம். எரேமியா 32:39 என்ன ஒரு வசனம், அதை வேணா வாசிக்கிறேன். எரேமியா 32 நிறைய இருக்குது பாருங்க. இந்த மாதிரி 32 ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஒரே ஒரு சின்ன 4 லைன் சொல்லியிருந்தார் கர்த்தர். நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்கார் பாருங்க. எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ இருக்குது பாருங்க.